Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் CE 8501 டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு என்ன மீனிங், இந்த சப்ஜெக்டோட டைட்டில், இந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா என்ன, சிமெண்ட் கான்க்ரீட்னா என்ன? ரெயின்ஃபோர்ஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் ஸ்டீல் ராட் ஆர் ஸ்டீல் பார் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா சிமெண்ட் கான்க்ரீட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு சிமெண்ட் கான்க்ரீட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரும். சிமெண்ட் கான்க்ரீட் இட் இஸ் நத்திங் பட் சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர், இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து கான்க்ரீட். அந்த கான்க்ரீட்டில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட். சரி, ஓவராலாக அப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன தான் படிக்க போகிறோம்? டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட்டில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தியரி. தட் இஸ் உங்களுக்கு பேசிக்காக என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு டிசைன் பண்ணணுன்னா என்ன உங்களுக்கு தெரியணும், என்ன டைப் ஆஃப் கான்க்ரீட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன கிரேடு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தென் என்ன ஸ்டீல் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலில் நீங்கள் என்ன பர்டிகுலராக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். தென் டிசைன் அப்படின்னும் போது கோட் புக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதில் என்னென்ன கோட் புக்ஸ் இருக்குது, இதில் நம்ம டிசைனுக்கு என்ன கோட் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தென் டிசைன் மெத்தட்ஸ், 2 மெத்தட் இருக்குது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க, டிசைனுக்கு ஃபர்தராக நம்ம எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து உங்களோட யூனிட் 1, தட் இஸ் இன்ட்ரொடக்ஷன். உங்களோட டைட்டிலே வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் தான். தென் யூனிட் 2 போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பில்டிங்கில் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாபில் இருக்கிற லோடு வந்து எதுக்கு கேரி ஓவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமுக்கு கேரி ஓவர் ஆகும். பீமில் இருக்கிற லோடு எல்லாமே எதுக்கு கேரி ஓவர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா காலம்க்கு போகும். காலமில் இருக்கிற லோடு எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்க்கு போகும். ஸோ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்ஸோட டைட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட் 1 இன்ட்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா யூனிட் 2 ஸ்லாப் டிசைன். ஸ்லாப் டிசைன் அப்படின்றது தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப், 1 வே ஸ்லாப் அண்ட் 2 வே ஸ்லாப். ஸோ அந்த 1 வே ஸ்லாபை எப்படி டிசைன் பண்ணலாம், 2 வே ஸ்லாபை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது அதனோட டிசைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே யூனிட் 2ல் பார்ப்பீங்க. தென் அடுத்து யூனிட் 3 வந்து பீம் டிசைன் ஆஃப் பீம் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், இந்த மாதிரி பீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த பீம் டிசைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து யூனிட் 3. அண்ட் யூனிட் 4 வந்து காலமில் என்ன ஷேப் ஆஃப் காலம் அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் காலம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ப்ரிஃபர் பண்ணணும் பில்டிங்ஸ்க்கு அப்படின்றத பார்க்குறது யூனிட் 4. தென் யூனிட் 5 இட் இஸ் லாஸ்ட் யூனிட் பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யூனிட். யூனிட் 5 இஸ் ஃபூட்டிங். மேஜராக ஒரு பில்டிங்கோட லோடு எல்லாமே எங்கே போக போகுதுன்னா உங்களோட ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான் போக போகுது. அப்போ அந்த ஃபூட்டிங் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபூட்டிங் இருக்கணும், என்ன ஷேப் ஆஃப் ஃபூட்டிங் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே எதில் பார்ப்போம்னா யூனிட் 5ல் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.